நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேங்காய் பால் வச்சு எப்படி ரசம் பண்ணலாம். இந்த ரசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். குடல் புண்ணு, வயிற்று புண்ணு, இந்த மாதிரி எந்த வாய் புண்ணு, இந்த மாதிரி புண்களை எல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு ரசம் தான். இதுக்கு நான் சீரகம் 1.5 டீஸ்பூனு, மிளகு 1.5 டீஸ்பூனு, அப்புறமா பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 10 to 15 பல், சின்ன பல்லுங்கிறதுனால நான் 10 to 15 எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா. இதை எல்லாத்தையும் நான் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு நான் 1 கப்பு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சா போதும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. அப்புறமா வரமிளகா, அப்புறமா பெருங்காயம், இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதாவது நாட்டு தக்காளி இருந்தால் நாட்டு தக்காளியும் யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பில்லாத தக்காளினா 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலையே கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. ஸோ இது மசீர அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலையை ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா அது நல்லா பொரிஞ்சிடும். ஆனால் இந்த ஸ்டேஜில் போட்டிங்க அப்படின்னா லேசாக பொரிஞ்சு லேசாக வதன்னு இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகு சீரக பேஸ்ட்டை போட்டாச்சு. அதையும் ஒரு 2 மினிட்ஸ் லேசாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த புளி தண்ணியோடைய வாசனை எல்லாமே போகணும். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணால் தேங்காய் பால் கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ திரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால் இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற திக்கான தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிளறாதீங்க, அப்படியே வச்சுருங்க. ஒரு கிளறிட்டு அப்படியே வச்சுருங்க. அது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ரசம். இந்த ரசம் எப்பெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஹெவியாக ஏதோ சாப்பிட்றீங்க, ஏதோ நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு குடிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய் புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரசம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகப்படக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த ரசம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.